வெல்கம் டு கோட் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர். ஓகே, ஸோ ஃபேக்டோரியல்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல்னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. 6 ஃபேக்டோரியல்னா 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஓகேங்களா? So 5 factorial 5 into 4 20, 20 into 2 60, 60 into 2 120, 120 into 1 120. 6 factorial 6 into 5 30, 30 into 4 120, 120 into 3 360, 360 into 2 720. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஃபைன் பண்றது நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 5, 6னா 6ன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் என்னோட அவுட்புட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எம்டியா கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபார் லூப் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னா, ஸோ ஃபார் இன்ட் I equal to 0, I is less than equal to factorial and I plus plus. ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம I equal to 0ன்னு கொடுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிளிகேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம எந்த நம்பர் 0 டிவைட் மல்டிப்ளை பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகும், அது 0 தான் வரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, 1ன்னு கொடுத்துக்கிறோம். இனிஷியலைசேஷன் 1ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்ட் I equal to 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் I equal to 1ன்னு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I is less than equal to factorial செக் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ ஐல எனக்கு என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. less than equal to factorial எனக்கு என்ன இருக்கு, 5ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த பிளாக் உள்ள போகும். இந்த பிளாக் உள்ள என்னோட கண்ட்ரோல். ஸோ இந்த பிளாக் உள்ள நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபி ஈக்குவல் டு ஓபி இன்டு ஐன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓபி இன்டு ஐனா ஒண்ணுமே இல்லை. ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓபியில் எனக்கு என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. 1 இன்டூ ஐ, ஐல எனக்கு என்ன இருக்கு, 1. ஸோ ஓபியில் எனக்கு என்ன ஆகும், 1 இன்டூ 1 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும் போது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ பிளஸ் பிளஸ்னா ஒண்ணுமே இல்லை. ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஐ ஈக்குவல் டு ஐல எனக்கு என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. 1 பிளஸ் 1 2ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நோ ஐ ஈக்குவல் டு 2, 2 less than equal to 5 செக் பண்ண போறது. ஸோ கண்டிஷன் எனக்கு பாஸ் ஆகும். பாஸ் ஆச்சுன்னா அகெயின் லூப்புக்குள்ள போயிட்டு ஓபி ஈக்குவல் டு ஓபியில் எனக்கு அகெயின் எனக்கு என்ன இருக்கு, அப்டேட்டட் வேல்யூ 1ன்னு இருக்கு. 1 இன்டூ ஐயோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு, 2. ஸோ 2 இன்டூ 1 2ன்னு ஸ்டோர் ஆகுது. ஸோ நவ் ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஐல 2ன்னு இருக்கு. ஸோ 2 பிளஸ் 1 ஐ ஈக்குவல் டு 3ன்னு அப்டேட் ஆகும். ஸோ 3 less than 5 less than equal to 5 கண்டிஷன் எனக்கு பாஸ் ஆகும். ஸோ அகெயின் லூப்குள்ள வந்து எனக்கு என்ன ஆகும், ஓபி ஈக்குவல் டு ஓபி இன்டூ ஐ. ஸோ ஓபி ரீசெண்டா அப்டேட் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 இன்டூ ஐயோட வேல்யூ 3. ஸோ 2 இன்டூ 3 6. ஸோ அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஐ ஈக்குவல் டு 3 பிளஸ் 1. ஸோ நோ ஐ ஈக்குவல் டு 4, 4 less than equal to 5 condition pass ஆகும். ஓகே, ஸோ 4 less than equal to 5 condition pass ஆகும். ஸோ பாஸ் ஆனதுக்கு அப்புறமா லூப்குள்ள எனக்கு என்ன ஆகும், ஓபி ஈக்குவல் டு ஓபி இன்டூ ஐ. ஓபியில ரீசெண்டா 6ன்னு இருக்கு. ஸோ 6 இன்டூ ஐல எனக்கு 4ன்னு இருக்கு. 6 4s
24. So now I equal to 4 plus 1, I equal to 5. So 5 less than equal to 5. எனக்கு என்ன ஆகும் கண்டிஷன் அகைன் பாஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அகைன் ஓபி ஈக்குவல் டு ஓபி இன்டூ ஐ ஓபியில் எனக்கு 24 இருக்கு 24 இன்டூ ஐயில் எனக்கு 5 இருக்கு ஸோ 24 இன்டூ 5 120 ஸோ அகைன் ஐ ஈக்குவல் டு 5 பிளஸ் 1 ஸோ ஐயில் எனக்கு என்ன ஆகும் 6 அப்டேட் ஆகும் ஸோ 6 லெஸ் தேன் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும் ஃபெயில் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா லூப்புக்கு வெளியே சிஸ் அவுட்ல ஓபின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அந்த அவுட்புட்டுங்க ஓபின்ற வேரியபிளை நான் போறேன் ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 ஓகேங்களா ஸோ இதே இங்க 6ன்னு கொடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி 6 into 5 into 4 into 3 into 1 சொல்லிட்டு 720 சொல்லிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பரோட ஃபேக்டோரியலை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் ஓகே